அது இது எது. இந்த டிவியில் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். விஜய் டிவி எல்லாம் ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா அதே கொஞ்சம் பேரை மாதிரி சன் டிவியில் போட்டுருவாங்க. பார்த்தீங்களா? அதை இன்னொரு சிரிப்பு போட்டால் இது இன்னொரு சிரிப்பு போட்டுருவாங்க. அந்த நோமா இங்கே வந்து முகம் நிற்கிறது. அவர் தான் புதுசு புதுசாக என்ன கண்டுபிடிப்பாரு. இப்படி அதில் மானான்னா இது வந்து வேற எதாவது மக்களாக இருக்கும் இந்த மாதிரி பேருக்கெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க. ஆனால் விஜய் டிவி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார். அது இது எது அப்படின்னு நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு புரியல. இப்போ அதுவா இல்லை இதுவா இல்லை இதுதான் எல்லா விஷயத்துலையுமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது உலகமே வந்து வர்த்தகமயமாக மாறிவிடுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து கற்கால மனிதனாக இருந்தான், வெறும் வந்து ஆடையெல்லாம் போடாத ஒரு மனிதனாக இருந்தான். அப்போ அவனுக்கு என்ன பண்ணல, நாகரிக தோற்றம் இல்லாத ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, ஒருவனும் வாழ்ந்துருந்தான். அவனை சார்ந்து சில பேர் இருப்பாங்க. கல்லு தடிக்க குறிப்பாக தடிக்க தெரிஞ்ச ஒருத்தன் தானே கல் குடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவர்கள் அப்படியே நாளடைவுல மன்னர்களாக மாறினாங்க. அவங்களுக்குள்ள வந்து நாகரிகம் மாறி இப்படி வாழ்க்கை முறம் தரங்கள்லாம் மாறினே வந்தது. காலங்களில் பிரிச்சிடும். கற்கால மனிதன், கருவி கால மனிதன், கருவிகளுக்கு அப்புறமா தொழில் புரட்சி எல்லாம் ஏற்பட்டு கம்ப்யூட்டர் காலம் வந்து இப்போ வந்து தொழில் மயமாச்சு. எல்லாமே தொழில் மயமாச்சு. இதோ கை காட்டுறதெல்லாம் தொழில். ஆன்மீகமும் தொழில் மயமாச்சு. ஓசோ வித்திட்டவர் நிறைய பேர் வந்து அதில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்மீகமா இருந்ததுன்னு சொன்னாக்கா தொழிலா இருக்காது. ரொம்ப உன்னதமானவர்கள். கட்டாயம் காலில் உந்தாகணும், கட்டாயம் அவரை சேவிச்சு ஆகணும், கட்டாயம் அவருக்கு கோமணம் கசிக்க ஆகணும், கட்டாயம் 12 வருஷம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுன்றதெல்லாம் இருக்கும். ஓசோ வந்து தான் அந்த புரட்சியை வந்து உடச்சி போட்டான். துட்டு குந்துடுறாங்க, கற்றுக்கிட்டு போறேன், எதுக்கு நீ மற்ற வேலை செய்ய போறேன் அப்படின்ட்டு. முதல்ல குருகுலமா வந்து இப்போ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஆன்மீகத்துல புரட்சி ஆயிட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆனாலும் இது இப்படி ஒரு வாசல் திறந்தோடனே ஆனாலும் சமையல் அப்படின்னான். ஈஸியா சம்பாதிக்கிறது ஒரு தொழில் எதிரானா அதான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷன் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, இலவசம் போடுறாரு. அவர் ஏய் ஆட்டோ அனுப்புவாங்க. நித்யா என்ன திருட்டு பையனா இருப்பான், சாமியார் இருப்பான். அவனை நித்யா கூட சொல்ல மாட்டான். ஆட்டோவுக்கு பிரசவத்துக்கு இலவசம். ஆனா என்ன கூப்பிடுவாங்க அவர் ஆட்டோக்காரன், ஏய் ஆட்டோ. இவன் சொன்னா டர்பன் கட்டிட்டுப்பான், அப்படி இப்படிமா சத்குரு ஆயிடுவான். அது லிமிட்டை பத்தி பேசுற மக்கள் கிட்ட இருந்து செல்வாக்கு பணத்தை பத்தியே நான் பேச வரல. மக்கள் மதிக்கிறது. இவர் யாரு? இவரு ஆட்டோ ஓட்டினாருன்னா ஏய். அவர் யாரு? சுவாமிஜி, குருஜி, என்னன்னாவோ இவரு ஏய். நம்ம பக்கத்துல இவரு யாரு? இப்ப அது இது நிறைய ஆளுனால இப்ப எது? அதான் இப்ப கேள்வி. அது இது நிறைய ஆயிடுச்சு. அது இதுன்ட்டு தொழில் மயமானவனே எல்லாம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஒரு மனிதனுக்கு அடிப்படையா என்ன தேவை? அடிப்படையா ஒரு மனிதனுக்கு உயிர் தேவை. அப்புறமா தான் அவன் மனுஷன். செத்துக்கிட்டான் அவன் மனுஷனா? அடிப்படையா உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் மற்றதெல்லாம் தேவை. நல்லா இதை வந்து இப்படி பேசுறதுல நம்ம நிறைய பேர் அப்படி பார்க்கறதுல உண்மைய அடிப்படை தேவைன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பது. ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல. நம்மளும் அது கரெக்டாமா? ஏன்னா பைத்தியம் இருக்க இடம் தானே இந்த பூமி குத்துருக்குது. இருக்க இடம் தான் பூமி குத்துருக்குது. உண்ண உணவு சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. உடை அவசியமா? நாய், பூனை, சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் போட்டு நகுது. நீயா இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இதெல்லாம் அவசியம் சொல்லிக்கிறீங்க? நியாயமா? இது உண்மையிலேயே அதான் மருளறிவு. அருளறிவு என்ன சொல்லுதுன்னா, இப்படி இல்ல, நீ என்ன வேணா கத்து கொடுத்தா கூட அவன் என்ன பண்றான், இயற்கைக்கு போறான், திரும்பலாம். இந்த உலகத்தை பார்த்து நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பண்ணேன்? எங்க வாழ்க்கை என்னன்னா, நான் என்ன, இதுக்கெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சுக்கணும்? எது ஒன்னா இது அதுன்னா ஏன் இது அதுன்னா, இப்போ இந்த மதத்துல இருந்து அந்த மதத்துல ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, அந்த மதத்துல இருந்து இந்த மதத்தை பேசிட்டு இருப்பாரு. கூப்பிட்டு ஸ்ரீ சங்கரை கூப்பிட்டு வச்சு முஸ்லீம் பேசிட்டு இருப்பாரு. ஏன் அவர் கத்து இவர் ஜாகிர் நாய்க்கு வந்து நிறைய மனப்படாயிட்டு இருக்கு. அது மாதிரி வேதங்கள்லாம் சொல்லி உன் வேதத்துல அப்படி இருக்குது. கல்கின்னு சொல்ற அவதாரம் எங்க இருந்தாண்டா? யாரு அவரு? முகமது நபி வெள்ள குதிரையில் வருவார். நம்ம கல்கி இவர் எங்கால் குதிரை தான் வச்சிருந்தார். சுவாடு வச்சிருந்தாருடா ஜாகிர் நாய்க்கு. முக்கா பேண்ட் போட்டுருப்பாரு, இங்க தாடி விட்டுருப்பாரு, அப்படியே பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அவன் மனப்பாடம் ஒரு இந்து மதத்துல வேதத்துல சொல்லிச்சா போய் ஜெயிச்சு பேசி பார்த்து அவர் சரியா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இப்போ இதுவா அதுவா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா வியாபாரம் அடிப்படைனா சரி தாயிடுச்சு, என் பொருள் வைக்கணும்.
வியாபாரம் ஆயிடுச்சா என்ன பண்ணாங்க? கடவுள் வியாபார பொருள் ஆயிட்டாரு. இப்போ கடவுள் என்ன ஆயிட்டாரு? வியாபார பொருள் ஆயிட்டாரு. உண்மையிலேயே கடவுள் வியாபார பொருளா இல்ல கடவுள் கத்தர வித்த வியாபார பொருளா? கடவுள் வியாபார பொருள் இல்ல. அடிப்படையான ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அவன் எங்கன்னா போ, ஏதோ ஒண்ணு நான் தான் சொல்லுது, என்கிட்ட வந்தா நீங்க எங்க போலாம், என்கிட்ட வந்தா என்ன செய்யலாம், நீங்க எங்க யார் பேசுறதுன்னு கேட்கலாம். ஏன் அல்டிமேட்டா என்ன உண்மையா அதுதான் நான் சொல்றேன். அது உண்மை இல்லைன்னா என்கிட்ட வா, நான் உங்ககிட்ட பேசுறேன். உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா செய்யறது இல்ல, பிளாட்ஃபார்ம்ல வச்சுட்டு ஓடி இருக்கு இல்ல, தைரியம் தான் இருந்தாலும் என்ன பண்ண பேசல, துண்டு ஒதுக்கி போட்டு நான் ஏற்கனவே எத்தனை வருஷம் வாழ்ந்துவேன் அப்படிலாம் சண்டை போட்டாங்க 2 பேர். அது மாதிரி நினைச்சுக்காது என்ன, அந்த மாதிரி யாரும் நான் இல்லை. நான் பேசுறேன். ஜெகவஸ்தேவர்கிட்ட போய் சிரிப்பு நடிகர் பேசிட்டு வந்துருவாரு. ஜெகவஸ்தேவர்கிட்ட சிரிப்பு நடிகர் போய் பேசிட்டு வந்துருவாரு. ஆனா சிவா பேசிட்டு வந்தா ஜெகவஸ்தேவ் ஆடி போடுவாரு. ஏன் அப்படின்னா கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இல்லாம போயிடும். பொய்க்கு என்ன இருக்காது, கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது. நீங்க சொகுசா இருக்க முடியாது. பொய்யும் புரட்டம் வஞ்சகமும் செய்யற ஒரு மனிதன் கம்ஃபர்டபிளா இருக்க முடியாது. நடிகன் கம்ஃபர்டபிளா இருக்க முடியாது. இயல்பான மனிதன் எப்படி இருப்பான்? கம்ஃபர்டபிளா இருப்பான், சொகுசா இருப்பான், சுகமா இருப்பான். அப்போ இது அது எதுன்னு நம்ம கேள்வி கேட்கும் போது முதல்ல அது என்ன இது என்ன அப்படின்னு நம்ம தெரிந்தால் ஒழிய எது நமக்கு தேவைன்னு நமக்கு தெரியவில்லை. அப்போ அடிப்படையா பிறந்துட்ட ஒருவனுக்கு என்ன தேவை? சுய அறிவு தேவை. எனக்கு எது தேவை? முதல்ல நான் உயிர் வாழ்றதுக்கு அவசியமானது உயிர். நான் இருக்கிறதுக்கு ஆதாரமானது எது? உயிர் இருக்குது. இந்த உயிர் தான் என்ன பண்ணுது? காத்து பிடிச்சி உள்ள இருக்குது, வெளியே விடுது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. உயிர்னா செய்து மூக்கு வழியா காத்த உள்ள இழுக்கிறதும் தற்சொலிச்சு நானா செய்யுது. நான் செய்யல, நானா செய்யற சுவாசிக்கிறது நான் செய்யல, உயிர் செய்யுது. ஏன்? உயிருக்கு ஒரு பெரிய கட்டாயமான ஒரு செயல் இருக்குது. இது இருந்தா ஆகணும். நான் மட்டும் இல்ல, இருக்கணும்ன்றது எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் என்ன செஞ்சுதான் ஆகுது? உயிரை தன்னை தக்க வச்சுக்குது. மரம் வேற மாதிரி சுவாசிக்குது, விலங்குகள் வேற மாதிரி சுவாசிக்குது. மூக்கு உள்ளது மூக்குல சுவாசிக்குது, மூக்கு உள்ளதெல்லாம் தோல்ல சுவாசிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். மூக்கு உள்ளது மூக்குல, மூக்கு இல்லைன்னா தோல்ல. ஆனா சுவாசிக்குது. வேற எடுத்துக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்குது, கார்பன் எடுத்துக்குது, ஈழி எடுத்துக்குது, என்னவோ எடுத்துக்குது. அதுவும் அறிவு. ஆனா என்ன செய்யுது? ஒண்ணு வரத்தும் பொருத்தமான ஒரு போக்கை அதுவே ஏற்படுத்திக்கிது. தனக்கு தேவையானது அது என்ன பண்ணுது? உறிஞ்சிக்குது. ஒரு மரம் உறிஞ்சிக்குது. நாம கூட அப்படிதான். உள்ள போடுற உணவு தான் வேற, ஆனா உறிஞ்சிக்கு தான் செய்யுது உள்ள போனா. நல்லா பாருங்க. உயிர் என்ன செய்யுது? தேவையானதை உறிந்து கொள்கிறது. காற்று உறிந்து கொள்கிறது, சத்து உறிந்து கொள்கிறது. எல்லாவற்றையும் உயிர் என்ன செய்யுது? உறிந்து உயிர் வாழ்கிறது. ஏன் அவசியம்? உயிருக்கு ஒரு இருப்பு அவசியமானதா இருக்கு. அது யாருன்னா சொல்லி நின்று போறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இரு கூட அப்படின்னாலும் இருக்காது. 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு, 110 வயசு ஆயிடுச்சு, இல்ல 500 வயசு ஆயிடுச்சு, அது மேல அது இருக்கணும்ன்ற வரைக்கும் என்ன பண்ண போது? அது உரியத்துலதான் மாற்றம். இப்ப உன் அறிவு கொண்டு நீ எதை உரிய வைக்கலாம், எதை உரிய வைக்காம போயிடலாம். காத்து எப்படி சூழல் எப்படி பிரச்சனை இப்படி எழு, இல்ல எப்படி பிரச்சனை இப்படி எழு, இல்ல ரெண்டு பிரச்சனை எழு, இல்ல இழுத்து நிறுத்திக்கோ, உணர்வை வச்சுட்டு திரும்ப விடு, எண்ணு. இழுத்துட்டு ஒரு 7 நாள் எழு, எண்ணு, திரும்ப நிறுத்து, எண்ணு, திரும்ப விடு, எண்ணு. எப்படி வேணா சொல்லி கொடுத்துக்கலாம். எல்லாம் தானே புத்திகள். அது இது இதெல்லாம் அப்புறம் அடிப்படையான உண்மை நான். உயிர், உடம்பு, உயிர், உடம்பு, மனம். உள்ள மனம் இருக்கிற இந்த 3 தான் நான். இது அது இது எதுன்னு அது இதுன்னு அழகு. உடம்பா உயிரா அப்படின்னு மனம் கேக்குது. அப்பதான் எதுன்னு கேட்கறது? எது? மனம். அதுன்னு முடிவு வருத்தம், இதுன்னு முடிவு வருத்தம். உடம்பு உயிர் பட்டது வெளியெல்லாம் போடாது. நீங்க புக்கு, இந்த இதிகாசம், இந்த மதம், அவர் சொன்னாரு, மேல இருந்து ஒருத்தர் புசுக்குன்னு இறங்கி புதுக்குன்னு குடிச்சிட்டாரு, அதெல்லாம் அவன் தந்திரம். அவங்கெல்லாம் பிசினஸ் ட்ரேடர்ஸ். ஒரு ட்ரேட் மார்க் ஒன்று ஏற்படுத்திட்டு அந்த வியாபாரம் பண்ண செயின் கோபின் கண்ணாடினா சூப்பரா இருக்கும், பேட்டா செல்ஃபா சூப்பரா இருக்கும். நம்மளால நம்பிக்கை வேண்டியது தான். ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதை சப்பையா பண்ணிட்டு ஒரு கயிறு கட்டி செருப்பு போட்டுருக்காரு. வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, 1 லிட்டர் பாட்டில் எல்லாம் பெப்சி கோக்கலாம் அப்படியே ஒரு அமுக்க வேண்டியது. முன்னாடி பின்னாடி ஒரு கயிறு போட்டு கட்டி செருப்பு போட்டுருக்காரு. கம்ஃபர்டபுளா கிடையாது அவரு.
ஷூ போட்டு காற்றெல்லாம் சுவாசிக்கிறது இல்லை, லேசாக கூட இருக்கும் அது. நீங்கள் நினச்சக்கூடாது செருப்புனா கடையில் தான் போய் வாங்கணும், பழகிட்டோம் நம்ம. செருப்பு கூட வாங்கி சம்பாதித்து துட்டியில் நான் போயிட்டேன், அப்படி கிடையாது. சிந்திக்கு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், அதான் ஒரு பைத்தியம் தெருவில் பொருள் பைத்தியம் அதை செஞ்சுட்டு போகுது. ரெண்டு சப்ப பாட்டில் போட்டு ஒரு கயிறு ஒன்று பொறுக்கி இப்படி கட்டு வச்சு நம்ம பட்டினா தெருவில் அப்படி தான் பையன் செட்டியா தான் கச்சா குப்பியில் தான் கடை கோமம் தெரிஞ்சு கட்டு போட்டாரு. கந்தை கூட கிடைக்கும் தானே, அது கிடைக்குது கஷ்டா வாழ்றதுன்றது ஐடியா தான். ஸோ இப்போ உணவு உணவுல போய் பூந்து இப்போ ஆன்மீகன்ற பேர்ல பூட்டு சாப்பிடாத, மஞ்சா சாப்பிடாத, வெள்ளை சாப்பிடாத, கருப்பு சாப்பிடாத, ஆடு சாப்பிடாத, மாடு சாப்பிடாத, கோழி சாப்பிடாத, நீ என்ன சாப்பிடணும் சாப்பிடாத நான் தீர்மானம் பண்ணுவேன். எப்படி நல்லா கேட்கறதுங்களா? நீங்களாம் மனுஷனா கேட்டவங்களாம் மனுஷனாங்க, நான் தெரியல எனக்கு மனுஷங்களா? இவங்களுக்குலாம் பகுத்தறிவு உண்டுன்னு நம்ப முடியுமா? அவங்களா அறிவு இருந்து அடிப்படையான அறிவு இருந்து ஒரு கிளாஸுக்கு போனால் பூண்டு சாப்பிடாது ஏன் எடுத்துக்கிறாங்க அவனுங்க? இன்னைக்கு மைக் போட்டு தான் இப்பெல்லாம் வந்து முதலெல்லாம் வந்து கத்துவாங்கல்ல, இப்பெல்லாம் வந்து அந்த இது பாக்ஸ் வந்துச்சு இடியாப்போ அப்படின்ற மாதிரி பூண்டு 150 ரூபா, பூண்டு 150 ரூபா, அது மாதிரி பேசுறது அவர் பேசுறது இல்லை. நல்ல பூண்டுமா, தரமான பூண்டுமா, மலை பூண்டுமா, பெரிய பூண்டுமா, 150 ரூபா கிலோமா, வாமா வாமா வாமா, நல்ல பூண்டுமா, மலை பூண்டுமா, 150 ரூபாமா கிலோ, வாமா வாமா. ஆன்மீக கூட இப்படி தான் எடுத்துக்கிறான். இனவே தெரிஞ்சுக்காதவங்க போய் அறிமுக வர பத்தி வச்சுருவா அவனுக்கு. நாம போறேன் சூப்பர் என்எஸ்பி, டிஎஸ்பி, கேஎஸ்பி எல்லாம் இருக்காங்க போனீங்கன்னா. அது என்னது சாமுத்திர என்ன முத்திரைங்க அது? சாம்பவி முத்திரை. அப்படியே ஆனந்த அலை இதுக்கு மேலே அடிச்சுட்டு இருக்கோம் போனீங்கன்னாக்கா. இது என்ன விஷயம்? இப்ப அதுவா இதுவா எதுவா? கடவுள் இருக்குதா இல்லையா போல சந்தேகம் வர வந்துச்சு எனக்கு. சுத்தி இப்படி பண்ணுறாங்களே, உண்மையிலே கடவுள் தான் இல்லையா? இவங்களுக்கு கிட்ட மாட்டிக்குது அந்த கடவுளே. இவங்க கிட்ட மாட்டிக்குதாங்க. சர்ச்சில், மசூதியில இப்படி எல்லாம் இருக்குது. போய் இப்போ ரோடா வந்துச்சு. இப்போ இடியோ போ அப்படி மாதிரி இப்போ கூர்னானா அப்படி வித்ததெல்லாம் போயிட்டு இதுக்கு இவ்வளவு கோஸுக்கு இந்த பீஸ், இதுக்கு இவ்வளவு பீஸுப்பா, இதுக்கு இவ்வளோ பீஸ், இது இதுல போனா இது ஆயிடுவேன். அப்படி மேல ஏறிடலாம், குதிக்கலாம், பார்க்கலாம். நான் தொப்புள் கீழே வந்து பரமாம்சம் பரவாயில்ல. அவரு கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லிடுறாரு. இப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு நூல்கள் அவசியமா, புத்தகங்கள் அவசியமா? புத்தகங்கள் இல்லாட்டி ஒரு மனிதன் வாழ முடியாதா? வேதங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாதா? நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிச்ச சாப்பாட்டை விட அரிய வகை உணவுகள் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். பீட்ஸ் சாப்பிட்டேனாக்கா கிட்னி போய் வந்ததுன்னா பீட்ஸ் வரைக்கும் 10 ரூபாய் தான் 1/4 கிலோ வர ஆட வர போட்டான். 10 ரூபாய் தான் 1/4 கிலோ. அதை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு காலையில் குடிச்சேன்னா புண்ணாம்பத்து காலையிலே வெளியே வரும்னு சொன்னோடனே 150 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் பேசி கிலோ பீட்ஸ் கிலோ. 10 ரூபாய் இருக்கு கிலோ. என்ன ஒன்று சொல்லிட்டா போதும். அவங்க நம்ம இருந்தால் சிக்கன்ல கஃபின் கலரான வேலைக்கு வந்துடும். சிக்கனே அது ஒரு நாள் வளரணும். அது ஊசியெல்லாம் போட்டு சீரம் வளர்னா சாப்பிட்டு நம்ம முன்னாடியே அதுதான் பின்னாடி முன்னாடியே அது ஊசி போட்டுருந்தாங்கிறான். கோம்பு பார்த்தீங்கன்னா வியாபாரம் கப்பல் கவனம் கட்டணுன்னே அதில் வந்து டாய்லெட் கவுத்தான் ஆகிட்டானுங்க. அது வந்து பயங்கர ஆசிட் இருக்குதுங்க. வேலைக்காரன் அங்கேருந்து வந்தானே பிசாவும் அந்த கொக்கோ தான் வாங்கி குடிச்சுக்கிறான். இங்கே வந்தால் கூட சண்டத்தாங்கிறான். அவன் ஆசிட் கவுத்து தெரியாதான் அவனுக்கு. நம்மளுக்கு திடீர்னு அந்த ஞானம் வந்தவொடனே எனக்கு பிடிக்காதுன்ட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் எப்படி வாழணுன்றத நான் தீர்மானம் பண்ணல, வேற யாரும். பாருங்க, மரணி கிட்ட எல்லாம் போய் நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. நீங்க நாய் அடிச்சு போட்ட கூட அது என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கோ. மனுஷனை பச்சை விட அது என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு தேவையானது மட்டும்தான். நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்க புரிஞ்சுக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. மரம் மட்டும்லாம் இல்லை, மனுஷன் கூட எப்படித்தான் என்ன உள்ள போட்டாலும் அதனால நீங்க சாப்பாடு இதை சாப்பிடுறீங்க அதை சாப்பிடுறீங்கன்னா அதுக்கு அக்கறை இல்லை. மாடு சாப்பிட்டா மாடு மாதிரி கொம்ப முளைச்சிடும் முடியாது. முளைச்சிடும். வெண்டைக்கெல்லாம் சாப்பிட்றாங்க வேணும் ஆயிடுவேன். வெறும் வெண்டைக்காவா சாப்பிட்டுக்கிறேன் இப்படி கோய் கோயின்னு ஆயிடுவியா? மாடு சாப்பிட்டா அடுத்த பேர் கொம்பு முளைச்சிடும். அடுத்த பேர் கொம்பு முளைக்கும். இப்ப முடியாது. எவ்வளவு தூரம் நம்புறதுன்னா அடுத்த பேரே வரைக்கும். அப்போ அது இதுன்னு சொல்றதெல்லாம் என்ன பண்றதுன்றதுனா நமக்கு அடிப்படையான ஒரு உண்மை. நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குது, நம்ம உடம்புலயே அது செயல்படுது.
அது சாப்பிட்டா உரியுது, உறிஞ்சுகிற தகுதி அதுக்கு இருக்குது, நம்மள வாழ வச்சுட்டு எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. அது அந்த சாமியாருக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைச்சக்கூடாது. நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. தெரியாட்டி நீ கடவுள் இல்லையா? உனக்கு தெரிந்தாலும் தெரிய காட்டாலும் உனக்குள்ள கடவுள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்குள்ள என்ன இருக்குது? உனக்கு தெரிந்தாலும் உனக்கு தெரியாவிட்டாலும் உனக்குள்ள என்ன இருக்குது? கடவுள் இருக்கு. நான் தெரிந்து கொண்டிருக்கேன், நீ தெரியாம இருக்கிற, அவ்வளவுதான். நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், நீ கடவுள் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உனக்குள்ளும் கடவுள் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும், மூணாவது ஒரு வார்த்தை. ஆனா போயிட்டு பரவாயில்ல. ஆனா இவ்வளவு தூரம் வந்துச்சு உண்மை, இவ்வளவு தூரம் வந்து விசேஷம் தானே, போதும். நமக்கு இன்னும் கொஞ்சம் தானே, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி தெரிஞ்சு வேண்டியதா. அப்படின்னா தெரிஞ்சு வேண்டியதாமா. ஓ, நம்ம வந்து பாபாஜி மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 14 வயசு பையனவே ஊர் சுற்றி இருந்தா தான் உங்களுக்கு நம்ம உள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம கூட இது ஒரு குமிழ் அப்படி வந்து அப்படி போச்சுன்னா அது உள்ள வானவில் தெரியும். தண்ணி பட்டு ஒரு குமிழ் உற்பத்தி ஆகுது இல்ல, அதுல என்ன இமீடியட்டா தெரியும்? வானவில். அது பெருது விழிச்சு போயிடும். எத்தனை நேரம் வந்துருங்க? அவ்வளவு நேரம் தான். அதுல என்ன இருக்கும்? வானவில். அதுல தண்ணியில தெரியல, ஒரு குமிழ் வந்த உடனே தெரியும். ஒரு குமிழுக்கே அவ்வளவு மரியாதை இது நமக்கு விசேஷமானவங்க தான். அது இது எதுன்னு பார்த்தா முதல்ல நான் தான் பிரதானமானவன். யார் முன்னிலை பற்றிக்கணும்? தன்மை முன்னிலை. முதல்ல நான் தான், ஃபர்ஸ்ட் நான், அப்புறமா தான் எல்லாம். நான் இல்லைன்னா என்ன இருக்குமா? நான் இழக்கக்கூடாது. என்ன நான் என்ன செய்யக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது. என்னை இழக்காத ஒண்ணுதான் அடிப்படையாக. இப்ப நான் இழக்கல அப்படின்றது தான் நீங்க அடிப்படையா வச்சுக்கணும். இந்த சமூகத்துல இப்ப நீங்க பிறந்துருக்கீங்க எங்கேயோ ஒரு இடத்துல, ஆனா நீங்க பிறந்த உடனேவே உங்களை நீங்க இல்லாம நீங்க எந்த கம்யூனிட்டியில போறீங்க? கம்யூனிட்டியா கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியில போறீங்களோ அந்த கம்யூனிட்டி நீங்க. அது மேல உங்களுக்கு பற்று வரும். நீங்க நினைக்கிற நானும் வந்தேன், நீங்க நாடாரா நானும் வந்தேன், நீங்க செட்டியாரா நானும் வந்தேன். ஒரு பாசம் இன்னாலே தெரியாது, ஒரு பொண்ணு தெரியாது, பின்ன தெரியாது, அவர் யாரும் தெரியாது. உனக்கு தெரியாது. வேற காரணமும் தேவையில்லை, ஒரு காரணமும் தேவையில்லை. பச்சிரியா, பனியிலியா, அறிவாளியா, முட்டாளா, பணம் வச்சிரியா, எதுவும் தேவையில்லை. நீ ஆம்பளையா மட்டும் பரவாயில்ல, ஆமா கட்டி மட்டும் கஷ்டம் போடுச்சு. ஆம்பளையில கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சித்தியார் தானே, நான் இருந்தானே, மூலையா இருந்தானே, எது ஒண்ணு பண்ணி வச்சிருக்குது? எதியா உன்னை இந்த சமூகம் சிந்திக்கவே விடுறது இல்ல. ஸ்கூல் போற, அங்க போற, இங்க போற, அந்த ஸ்கூல்ல உங்க பேர் சொல்லி உன்னை முட்டாளும் தான் அறிமுகப்படுத்தி வைக்குது. நீ ஒரு பேர் சொல்ற, அதுவா நீ? உனக்கு பேர் சொல்லி கெசட் எல்லாம் போட்டு உனக்கு முட்டாளாக்கி வச்சிடறான், உன்னை சிறைப்பத்தி வச்சுட்டான். ஞான பிரகாசம் தவிர உனக்கு யோசிக்கவே தெரியாது. உன்னை யாரா போன பிரகாசம் கூப்பிட்டா திரும்பி கூட போக மாட்டேன். ஏன் மனசுல என்ன பதிச்சு நமக்கு? ஞான பிரகாசம். நீ வெள்ள பிரகாசம் கூப்பிட்ட கூட திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்? ஞான பிரகாசியா நானே, நான் எங்க வெள்ள பிரகாசு? அப்பான்னு கூப்பிட்டார் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்களே, அதனால வச்சுதான் பேரு. ஆனா ஒத்துக்கிறியா? உன் பொண்ணு உன்னை அப்பான்னு பேர் சொல்லி கூப்பிட்டா ஒத்துப்பியா? உன் நண்பன் உன் பேர் சொல்லி, உன்னோட சின்ன உன் பேர் சொல்லி கூப்பிட்டா ஒத்துப்பியா? அப்படி புரிஞ்சிருந்தானே வெள்ளக்கார கொண்டு வச்சுக்கிறான், பேர் சொல்லி கூப்பிட்டா கண்டுக்கிட்டே இல்லை. ஆனா நீ பாரு, பேர் வச்சிருக்கோம், ஆனா பேர் சொல்லி கூப்பிட்டு தெரியல. இருக்கிற பேர்லாம் விட்டு ஜட்டி கீழே கொஞ்சம் போய் சர்க்குறாங்க. இப்போ வாசுதேவு, ஜட்டி வாசுதேவு எல்லாம் போய் சர்க்குறாங்க. அங்க போனா சர்க்குற கூட சர்க்குது கூட ஓசோ வரும். அன்பு மிகுந்த குருவே, அன்பு மிகுந்த ஓசோவே, ரஜினிஷா அவன் பேரு ஓசோ. அவர் தான் விசிட் பண்ணிடுறாரு. இப்போ விசிட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேர் தேவைப்படுது. ஏன்னா எத்துக்கு விசிட் பண்ணவங்க இவ்வளவு இருக்குல்ல, ஊருக்கு போறீங்க அதெல்லாம் ஒரு தகவலாம் தேவையா? வந்து போறீங்க ஏன்னா தேவையாங்க? சும்மா அப்படி வந்து போறான் ஒருத்தன், தகவல் எல்லாம் எனக்கு அது போகணும், இங்க வந்தாலும் எனக்கு அது பண்ணுங்க, அது பண்ணுங்க தேவையா? விசிட் பண்றதுக்கு தேவையாங்க? நிரந்தரமா இருக்கணுக்கே தேவைப்படுறது இல்லை. இது மாதிரி எல்லாம் விசிட் பண்றவங்க என்ன தேவை இல்ல, சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ற ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா? இது வந்து ஓசோனிக்ல இருந்து கண்டுபிடிச்சாரு. பின்னாடி அதை பார்த்தீங்கன்னா வானம் பூச்செறிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அது சொல்லுது. அது போல ஆசீர்வதிக்கப்பட்டவன தானே ஆசீர்வதிக்க. தன்னை தான் உணர்ந்து விட்டு என்ன பண்ண தேவையில்லை, வேற யாருக்கிட்டையும் தான் அங்கீகாரம் தேவையில்லை.
அப்போ அது இதுனா வியாபாரிகள் கிட்ட நீங்க போகும்போதெல்லாம் நீங்க உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு கத்துறதுக்கு தான் ஒரு ஆள் வேணுமே தவிர அவனை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு நீங்க என்னத்துக்கு? இதான் அடிப்படையான உண்மை. ஃபர்ஸ்ட் உண்மை என்ன? யாரை எனக்கு தெரியாது, என்ன எனக்கு தெரியாது, உன்னதான் பார்த்தா தெரியுது. நான் ஒரு இடத்துக்கு எதுக்கு வந்தேன், ஒரு இடத்துக்கு நான் எதுக்கு போனோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டு போனோம். ஆனா நீங்க போறதெல்லாம் போய் அவனை தெரிஞ்சுன்னு வந்து வர பேசுங்க, அவர் சூப்பருங்க, அவர் நல்லவருங்க. அப்ப நீங்க எனக்கு தெரியாது, அப்பே நீ அவுட்டு. நீ எதுக்கு போன, எதுங்க போனோம், அங்க போய் என்ன தெரிஞ்சுன்னு வந்த, நல்லா வந்து கேட்கும்போது அசிங்கமா இல்லை. அப்போ அது இதுனா அதெல்லாம் இல்லை. நீ தான் முன்னிலைப்பட வேண்டியவன். உன்னை பிரதானமா நீ எதுல விசேஷமானவன், நீ சாப்பிடுற, ஆனா உறுதிக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுதிக்குது. இந்த மதங்கள்லாம் நீ எங்கேயோ பிறந்துருக்குற, அது உனக்கு கத்து கொடுத்துருக்கு. ஒரு செங்கலை பிடிச்சி சுத்துறானா சுத்தி இருப்போம். செக்கு மாடு, செக்குக்கு நாய்க்கு மூத்திரம், செக்கு நாய் மூத்திரமே நாய்க்கு செக்குக்கும் சிவனுக்கு வித்தியாசம் தெரியாதுன்றான். கரெக்ட் தானே? நாய் அறிவாளியா முட்டாளா? இப்ப என்ன பிரச்சனை போயிருக்கு. சொன்னது ரொம்ப சரி. நீ என்னமோ அறிவாளி மாதிரி செக்குக்கும் சிவனுக்கு வித்தியாசம் தெரியுதுன்ற. நாய் அறிவாளியா முட்டாளா? நாய் ஏன் மூத்திரம் பெய்யுது? முதல் கேள்வி. மூத்திரம் வந்தது பெய்யுது கிடையவே கிடையாதுங்க. அதுல ஆழமான ஒரு உண்மை இருக்கு. மூத்திரம் பெய்யுற நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆழமான உண்மை. அப்படியே புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க இந்த விஷயத்தை. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம்ன்றது நாயோட இயல்பு. ஞானம்ன்றதுன்னா ஒரு தனி மனிதனுடைய இயல்பு, நாயோட இயல்பு. மூத்திரம்ன்றது எதுக்கு பெய்யுது தெரியுமா? நாய் மூத்திரம் யார் பெய்யுது? திரும்பி வர்றதுக்கு, இது வரைக்கும் எந்ததுக்கு, இந்த இடம் எந்ததுக்கு லேண்ட்மார்க் பண்ணும். வண்டியை போய் பார்க் பண்ணீங்கன்னா அந்த மூத்திரம் பெய்யும். ஒரு புதுசாக ஏதாவது விஷயம்னா அந்த மூத்திரம் பெய்யும். நீங்க வாக்கிங் என்ன பண்ணீங்கன்னா அங்கங்க செடி போய் விழுந்துருக்கும். அவ்வளவு மூத்திரம் வராதுங்க. சும்மா 2 சொன்னா விட்டு வரும். ஏன்னா திருப்பி வர்றதுக்கு ஒரு சில அவசரமா பூனைட்டு போய்கிறாரு. 10 கிலோமீட்டர் போய் விட்டு வந்துக்கிறாரு. வரும்போதே வீட்டுக்கு வந்து அட பார்த்தாச்சு சரி இல்லை 20 கிலோமீட்டர் போனாரு. அப்போ திருப்பி வந்துச்சு. ஓ நம்ம ரூட்டை வந்து கரெக்டாக போனாலும் இது வந்து திருப்பி வந்தது. என்ன பண்ணாரு, சுற்றி இந்த கணம் வச்சுலாம் பண்ணுவாங்கல்ல, சுற்றி போய் விட்டாரு. திருப்பி வரல, வீட்டுக்கு போன் பண்றாரு. கூட வந்துச்சா? வந்துச்சு. வரவில்லையே. சுத்த அப்படின்னா நீ அது ஏன் அது விஷயம் வச்சுக்குது, மொப்ப வச்சுக்குது. அது வேற மாதிரியான அறிவோட அது வாழுது. ஆனா இவர் அறிவு இப்போ இப்ப சொல்றாரு அந்த பூனை என்ன அர்த்தம். அப்படிதான். அப்போ மூத்திரம் பேத்து லேண்ட்மார்க் பண்றது எங்க பண்ணோம்? சிவலிங்கமா தானே, செக்குகள் இருந்தாருன்னா புரியுதா? ஒருத்தர் போய் சாமியார் போய் மடத்துல போகிறாரு. புத்த மதம் அது. அங்க போனோடனே சாமி கும்பிட்டுறாரு, கும்பிட்டு வருகிறாங்க. புத்தரை போய் சாமியை கும்பிட்டுனா நைட்டு தங்கி ரொம்ப குளிர். நைட் தாங்க நான் சொன்னாங்கல்ல, என்ன பண்ண கட்டையில அந்த கோயில வந்து வேண்டின்னு எல்லாரும் புத்த சிலையை வந்து வைக்கிறது. கட்டையில குளிர் தானுங்க நைட்ல. ஒரு டென்ஷன் அது புத்திர கோயில் மாதிரி கொளுத்திக்கிற கருவிதடா. கட்டை அவனுக்கு தெரிஞ்சது, நம்ம இல்ல அவரு. அவருக்கு என்ன தெரிஞ்சது? கட்டையா தெரிஞ்சது. ஆனா இவருக்கு புத்திர யாவும் வரலாம் வாங்கி கொண்டு புத்த சிலையை அது கட்டை எப்படி இருக்கான், எப்படி போட்டு வச்சிருப்பான். இந்த மாதாவதி ஒரு கோயில் இருக்குது, அங்க நாகாத்தம்மன் கோயில். அங்க பார்த்தீங்கன்னா வந்து பாம்புகளா இருக்கும். அந்த மாதிரி வேண்டி நம்ம கொடுத்து அவனுக்கு எப்படிதான் தெரியும், அவனுக்கு இருப்பதான் தெரியும். வெங்கல உட்காந்து மாதிரி தெரியும். கடைதானே போட்டிருப்பான் ஒரு கட்டத்துல. அதை இந்த கோயில் குளிர் திட்டுறான். புத்திர போய் கொடுத்துறான், கருவி அடிச்சு தைக்கிறாங்க. அடிச்சு விட்டான். நம்மள மாதிரி திமிரா பேசினா யார் தான் சேர்த்துப்பான்? யாரோ உங்களை மாதிரி எதை ஏமாந்து தான் மாட்டிக்க ஏதாவது வெளியே மாட்ட முடியாது. நீங்க அப்படி நினைச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு விசேஷமானவராக இருக்கலாம் இறைவன் சமூகத்தில். என்ன இந்த மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. மாஸ்டர்லாம் என்ன மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அழுதுருக்கலாம் இறைவா அப்படின்னு இருக்கலாம். அதனால இங்க வந்து மாட்டின்னு இருக்கலாம். இந்த அளவுக்கு ஒன்று சரி என்ன செய்யுது, கட்டையை போய் ரோடு தெருவுகள் லேண்டு கட்டு வச்சிருப்பாங்கல்ல, 8, 4, 5 அது வச்சு முட்டுக்கிறாங்க. இந்த லூசி திரும்ப ரோட்ல போனா இருந்தாலும் இதை முட்டுக்கிறான். ஆனா அந்த புத்தக சிலை அது கல்லா தெரிஞ்சுக்குது, அது கட்டையா தெரிஞ்சு குளிர்காது தான். இது கல்லு பொருத்த முடியாது இல்ல, இது சுத்தி சாமி கும்பிட்டுக்கிறான். அப்போ பக்தி உனக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாமே என்னவா தெரியும்?
நீட்டா போயிருந்தான் ஆதிசங்கர் ஒரு பொம்மையை வச்சு தாய் முகாம்பி இருக்குன்னு வரணும் நம்ம தான் இப்படி தான் தாய் முகாம்பி இருப்பான்ட்டு இப்போ பெரிய பெரிய சிலை வச்சு தவறுன்னு ஒன்று வச்சுருப்பான் நீங்கள் ஒன்று போய் அம்மன சபையில் பார்த்தீங்கன்னா சுயம்பு அது அங்கே இருந்திருக்கும் நம்ம நினச்சிக்க வேண்டியதாங்க நம்மள நினச்சிக்க வேண்டியதுதான். அப்போ இன்னும் இல்லை நமக்கு நம்ம இயல்புல நாம இல்லை கத்துக்கிறோம் பார்த்தா இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படிங்க இருக்குது? கேவலமா இல்ல? மனிதன் செய்யறது நாய் எது மாதிரி செய்யுது? எங்கன்னா ஒரு நாய் வந்து 10 நாய் சேர்ந்து கற்பழிச்சிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு 10 நாய் சேர்ந்து அப்படின்னு அது வந்து பாமரன் டாக், இது வந்து வேற டாக், ரெண்டு கலப்பு திருமணம் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சு. மனுஷன் தான் கலப்பு திருமணம்லாம் பண்ணிப்பான். ஆம்பளை பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அம்மா என்ன கலப்பு திருமணம் இல்ல? பார்த்தா நாங்க ஆம்பளை கட்டி விட்டேன். என்ன செய்வோம்? நாங்க ஆம்பளையுமே கட்டிப்போம், நாங்க பொம்பளையுமே கட்டிப்போம். ஒரு பேரை வச்சுட்டோம் அதுக்கு, லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ். எவ்வளவு பெரிய அறிவாளிகளா நம்மளாம் கேட்டோம். நாங்களாம் பகுத்தறிவு கூட வாழ்கிறோம். எந்த கடவுளே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் கடவுளே காரணம். கடவுளையும் இருக்காது, மதம் காரணம், கடவுள் காரணம்ன்றான். அது இதெல்லாம் காரணம் அல்ல, நான் தான் காரணம். யார் முட்டாளா இருந்தா என்ன? நான் தான் என்னவா இருக்கணும்? குற்றம் சாட்டக்கூடாது. அதன் பேர்லயோ இதன் பேர்லயோ எதன் பேர்லயோ என்ன செய்யக்கூடாது? நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்? என் அறிவு எனக்கு சரியாக வேலை செய்யவில்லை, நான் தான் தவறு, நான் திருத்திக் கொள்கிறேன். வேற என்ன திருத்தவங்க என்ன? இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தாங்க பிரச்சனை வரும். அப்ப அது இது இதுன்னா எது இல்லை, அது இதெல்லாம் இல்லை, நான் தானே சொல்றேன். சரிங்க, வாழ்க்கை வாழ்றோம், பில்லி சூன்யம் எவ்வளோலாம் இருக்குதா? ஒரு இங்கிலீஷ் சொல்லா அப்படின்னு மட்டும் கேட்காம ஒரு ஐடியாவா ஒரு விஷயம் சொன்னாரு. நெகட்டிவ் தாட்ல, நெகட்டிவ்ல எதுவும் இல்லை, பாசிட்டிவ்ல எதுவும் இல்லை. நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. வண்டி ஓட்டுறதுன்னா நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும்னு நினைக்கணும். அப்பதான் வெளியே என்ன ஆகாது, ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். லூசுக்கு சொல்லுங்க, இது பாசிட்டிவிசமா? பாசமிசம். also already placed to be tried. Positivism is the பாசமிசம் அப்படின்ட்டு ஓசோ முன்னாடியே பேசிட்டு போயிட்டாரு. நடிக்கிறதுக்கு ஏது வருது? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று இல்லவே இல்லை. நெகட்டிவ் திங்க் பண்ணா பாசிட்டிவா செயல் வரும், பாசிட்டிவா திங்கிங் பண்ணா நெகட்டிவா செயல் வந்துடும். என்னால எல்லாம் முடியும்ட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது? உங்களால சரியா செய்ய முடியாது. ஒரு காலம் நான் சரியா செய்யாம போயிடுவோம்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? சரியா செய்வீங்க. அதனால பாசிட்டிவ் அந்த இடத்த நம்ம என்ன பண்றோம், அவர்கிட்ட இருந்து கட் பண்ணி விஷயம் எடுத்துருவோம். தம்பி அப்படி இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒண்ணு பில்லி சூன்யம் எவ்வளவு இருந்தா நிச்சயமா இருக்கு. எப்படி அது வேலை செய்யுது? பில்லி சூன்யம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, மனிதனுக்கு சைக்கிள் உள்ளது அதிர்வலைகள் இருக்கும். பச்சை புடவை வாங்கலான்னு வாங்க போவாங்க, அங்க போனா நீல புடவை வாங்கிட்டு வருவாங்க. 2000 ரூபாய்க்கு புடவை எடுக்கலாம்னு போவாங்க, வீட்டுக்கார 4000 ரூபாய் பஸ்ல பார்த்தோம்னா 4000 ரூபாய்க்கு புடவை. அப்படின்னா என்ன இல்லை, தீர்மானமான ஒரு அறிவு நம்மகிட்ட இல்லை. எண்ணங்கள் உள்ள மாறினே இருக்குது. ஏன் இது மாறினே இருக்குன்னா, சுத்தி இருக்கிறவங்க தான் நம்ம தீர்மானிக்கிறாங்க. நம்ம எண்ணம் சுய எண்ணம் நமக்கு ரொம்ப சொற்பம். சில பேர் மட்டும் தான் சுய எண்ணத்தோட வாழ்றோம். நிறைய பேர் அப்படி சுத்தி இருக்கிற எண்ணங்கள் தான் அவனை தீர்மானிக்குது. அதனால தான் நிறைய பேர் காட்டு ஓடிடுறான், சும்மா வாழல. ஏன் கேட்டா அவனை வந்து வைப்ரேஷன் தாக்குது, சுயமா அவனால வாழ முடியல. நல்ல பக்காராயிட்ட நீ எங்க வேணா இருக்கலாம், மார்க்கெட்ல கூட தியானம் பண்ணலாம். எப்போ? இப்பங்க நீ ஒரு நிலைக்கு வந்துட்டேன்னா சுயமா ஆயிடுச்சேன்னா, உனக்கு சுயம் இல்லைன்னா அப்ப சுத்தி வருங்களா? நீ போய் நோக்கா சாமி அதுக்கா மணி கூட்டா லூசு வாழ முடியாது. அவர்னா இல்லை, தகுதி இல்லை. தகுதி இழந்த ஒரு யோகி என்ன செஞ்சிருவான், இது மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம வந்து தாங்குது. இதெல்லாம் வந்து ஒயின் ஷாப்ல ஒயின் ஊற்றி குடிக்காதவங்க தான் குடிக்காதவங்க, சாராயமே பார்க்காதவங்க குடிக்காதது தான் குடிக்காதவங்க. அவன் பார்த்ததே இல்லை, அவன் வாழ்க்கையில சரக்கே பார்த்தது இல்லை. ஒயினோ பிராந்தியோ ரம்மோ ஜின்னோ பீரோ சில்லு பீரோ பீர் கீரோ எதுவுமே பார்த்தது இல்லை. அவர் குடிக்காதவரா? அவர் குடிக்காதவங்க. வெரைட்டிஸ் பார்க்குறாரு கடையில், அவர் குடிக்காம தான் குடிக்காது. உனக்கு சந்தர்ப்பமே அமையல, நீ திருட இல்லை. நீ நல்லா பணம்லாம் வச்சுக்கிற, நல்லா வேற வேலையை சோறு இருக்குது, நீ திருடுவ. திருடனை பார்த்து திருடன் தரணும் எப்படி சொல்ற? பசிச்சுதான் உனக்கு தெரியும். பசியோட இருந்து பாரு, நீயும் திருடுவே. கொலைகாரன் வந்து நீ கொலை பண்ற, நீ யாருன்னா நண்பர் நேசித்து பாரு, அவங்களை யாருன்னா அடிக்க வந்தா நீ அடிக்காம இருக்க என்னன்னு பார்த்துடலாம்.
உனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் உபயோகிக்கணும் யார் தான்? நல்லவன் தான். ஆனால் நீ ஒரு கெட்டவனை திடீர்னு ஒரு முடிவு வந்து முடியாது, கெட்டவன்ட்டு நல்லவனே ஒரு முடிவு வந்து முடியாது நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய சூன்யம் யாவெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி மனிதர்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கிற ஒரு மனிதர்கள்னா ஆராய்ச்சி செய்கிறாங்க. எப்படியெல்லாம் செய்ய முடியும்? எண்ணங்கள் தான் மனிதனை ஆளுது. இப்போ இல்லை, எப்போவோ தெரிஞ்சுன்னா எண்ணங்களை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். கமெண்ட் கொடுக்க முடியுமானா முடியும். ஒரு மனிதனை கட்டளை இட முடியுமானா கட்டளை இட முடியும். பேசி இல்லை, மனசுலேயே நேரடியாகவே இல்லாமல் மறைமுகமாகவே. ஒரு மனிதன் நம்மளை போகிறோம், நம்ம யாரோ ஒரு மனிதன் பார்த்தோன்னா நம்ம திரும்பி பார்ப்போம். அந்த எண்ணம் ஓட்டம் நம்ம தாக்கவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக திரும்பி பார்ப்போம். கொஞ்சம் சென்சார் இருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும். இஎஸ்பி எஸ்டா சென்சேஷனல் இஎஸ்பி டிஎஸ்பி இஎஸ்பி அந்த கிளாஸ் மாதிரி இல்லாமல் இது இஎஸ்பி இந்த இஎஸ்பி வேறு. இப்போ நிறைய பேர் கோர்ஸுங்கெல்லாம் வச்சுருக்காங்க. 3 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மாதிரி இருக்கும். அவர் முன்னணியில் அவர் சொல்லி கொடுத்தாரு, அதனால் அவர் மாஸ்டர். சொல்லி கொடுத்தவர் யார் என்ன தெரியாது, சொல்லி கொடுத்தது பேர் தெரியாதுங்க, ஒரு மாஸ்டர். சொல்லி கொடுத்தவர் தாங்க மாஸ்டர். யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறானோ அதுதான் மாஸ்டர். அப்போது இந்த என்ன இந்த உடம்பு முழுசுமாக உள்ளுக்குள்ள உயிர் இருக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு உடம்பு சூட்சமமாக ஒரு உடம்பு. இந்த பிசிக்கல் பாடி இல்லாமல் பிசிக்கல் பாடி மாதிரியே ஒன்று. இந்த 5 உடம்புலாம் சொல்லுவார் சத்குரு, நல்லா தான் இருக்கும். என்னன்னா சோத்துக்கே வந்த உடம்பு. அவர் போயிட்டு சொல்ற அன்னமய கோஷம் இல்லை, கோஷம் 5 கோஷம். கனடாவை சேர்ந்த மாதிரி இருக்கும். தமிழ் நேரம் மொழிக்காரன் பேசும்போது கிக் இருக்குது. அது ஒரு ஜாலி தானே. இருக்கட்டும், நீ அதெல்லாம் ரசி நான் வானன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது உண்மைகளை பேசி எப்படி நான் பேசிட்டேன். வீட்டில் வாய்ப்புறது எனக்கு தெரியும் அப்படின்றேன் தம்பி பொண்ணு. அது தெரியும், நல்லா இருக்குது கேட்கறதுக்கு தெரியும்ல, தெரியும். அது தமிழ் ஒரு கிக்கு தானே. யாழினிது குழலினிது என்பார் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். அந்த பேச்சே அழகுதான், நான் இல்லைன்னு சொல்ல. வேற மொழிக்கார தமிழ் பேசும்போது நல்லா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மையா இருப்பாரு. ரசிகத்தோட விட்டு போ. பாட்டு கேட்டு வீட்டுல எடுத்து வந்துடுவேன், செருப்பு உள்ள எடுத்துன்னு போறேன் இல்லை, நல்லா இருந்ததுக்காக ஏனியா உள்ள எடுத்து போக முடியும். படம் ஏற்றுன்னு வந்து கடலில் நடப்பேன், அங்கேயே விட்டுவா. ரசிச்சேன்னா ரசிச்சுடுவா, உண்மைன்னா உண்மை அது மட்டும் கேட்டுவா. அது மாதிரி பார்த்தோம். அப்போ இந்த இந்த வைப்ரேஷன் உள்ளது அதிர்வலைகள் இருக்குது பாருங்க, அது நம்ம உடம்புல முடியல நம்ம சட்டையில எல்லாத்தையும் தங்குது. வெளியே மட்டும் போறது மட்டும் இல்லாம இந்த உடம்புலலாம் அது தகுந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சில வச்சிடும். 94.1 ரேடியோ எஃப்எம் 93.1 இதெல்லாம் சொல்ற மாதிரியே மனிதனுக்கு வேவ் லென்த் இருக்குது. எண்ணெய் அலைகளுக்கு ஒரு அதிர்வு இருக்குது. அந்த அதிர்வுகள்லாம் துணியில முடியல நகத்துல அவன் போட்டு துணி ட்ரெஸ்ல அவன் வாழ்ற இடத்துல அவன் வச்ச காலடி மண்ணுல இங்கெல்லாம் கூட இருக்காது பதிச்சு. யாருக்கு பின்னி சொல்லி வைக்கிறாங்கன்னா இப்ப இது மாதிரி எதுவும் போய் என்ன பண்றான், டேய் வாழ்க்கை போர் அடிக்குது செத்து போடா. அதான் நம்மளே வச்சு மாதிரி கொஞ்சம் சுயமா வாழ்க்கை போர் அடிக்குது செத்து போயிடணும், வாழ்க்கை போர் அடிக்குது செத்து போயிடணும் அது சொல்லினே இருக்கும். அதுதான் எனக்கு என்ன பார்த்து முடிச்சிட வேண்டியதுதான். எல்லாம் தூக்கு போயிட்டு செதுற வேண்டியதான். நம்ம எத்த முடியும் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. ஏன்னா உள்ளது ஒன்று என்ன பண்ணு நமக்கு சொல்லினே இருக்கு, வாழ்க்கை போர் அடிக்குது செத்து போகும், வாழ்க்கை போர் அடிக்குது செத்து போகும். சத்குரு விசேஷமானவர், சத்குரு விசேஷமானவர், சத்குரு விசேஷமானவர் 10 பேர் சொல்லுங்க. நான் சத்குரு விசேஷம் அது அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாங்க, இல்லை சாதாரணமாக போறாங்க. ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ். எண்ணத்தை வந்து அதே மாதிரியே பண்ணிடுங்க. நீ அந்த இடத்துக்கு போனே சத்குரு விசேஷமான எல்லாரும் சொல்லுறாங்க. போனோம்னா அங்கே கூட்டமே அதான் சொல்லுது, சத்குரு விசேஷமானவர் சத்குரு. அந்த கூட்டத்தில் நீ போய் உட்காந்து நேரம் லீவ் லூஸ் ஆகிடுவேன். அவங்க மரக்காயிட்டு போய் சத்குரு விசேஷமானவர். ஏன்னா ஒரு மரக்காயிலேருந்தே உனக்கே தெரியாது, அவ்வளோ சுத்தமாக கைட்டினாங்க. உடனே சுண்ணி எப்படி வைக்கிறாங்க, வாழ்க்கை போர் அடிக்கும் செத்து போ, வாழ்க்கை போர் அடிக்குது செத்து போ. நீயே சுயமா செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை ஏன் போர் அடிக்குது கேட்கவே மாட்டேன். வாழ்க்கை ஏன் போர் அடிக்குது? உயிர் உண்டா, சந்தர்ப்பம் உண்டா, சூழ்நிலை உண்டா, இதெல்லாம் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது மாதிரி வரும் என்ன வந்தா கூட கேட்ப, ஏன் எனக்கு அது மாதிரி வாழ்க்கை போர் அடிக்குது. நம்ம ஆனந்த தெளிவா சொல்றோம். ஆனந்த என்ன பண்ணிட்டான், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஒரு கேள்வி மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். சத்குரு யாயா விசேஷமானவர், ஒரே கேள்விதான்.
யான்னு ஒரே கேள்வி, சின்ன கேள்வி. வாழ்க்கை ஏன் போரடிக்குது? நான் ஏன் நீல புடவை வாங்காம மஞ்சள் புடவை வாங்கிட்டு வந்தேன்? நான் ஏன் 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு 4000 ரூபாய்க்கு வாங்கினேன்? யாரு கேட்கறா? போதுங்க, பித்த தெரிஞ்சுக்கணும். ஹிப்னாட்டிசம் பண்ணி உங்களை வந்து கொலை பண்ண வைக்கிறான். ஒரு நாள் கொலை பண்ணு, நீயே பண்ண மறுத்துடணும். கொலை பண்ணுறதுக்கு நீயாவே தெரிஞ்சு மைக்கேல் வந்து மோசமானவன், அவனை கொலை பண்ணிடணும். ஏன்னா அது மைக்கேல் கிட்ட சொன்னே வச்சு விஷயம் பற்றி மைக்கேல் கூப்பிட்டு போற வச்சு அவரை எடுத்து போய் மதம் தப்பு பண்ணுறான். வீடியோ எல்லாம் பார்த்தேன். சரி, என்ன லூஸ் ஆகிறேன் பேசின மைக்கேல் வாங்கிட்டாரு. துட்டு கட்டு கொடுக்குற மாதிரி சும்மா ஒரு அது மேட்ரு துட்டு கிடையாது. சைக்கிக்காக அவர் பாதிப்பாரு தான் மேட்ரு, துட்டு மேட்ரு கிடையாது. துட்டுலாம் கொடுத்துருப்போம். நம்ம வாழ்க்கையெல்லாம் துட்டுலாம் கொடுத்தாரு சொல்ல சரியாக இருக்கணும். கொலை பண்ணிட்டு வந்துட்டு போனோடனே வர நீட்டாக கத்தி மாற்றி வச்சேனே. நீங்கள் வந்த உடனே இங்கே வந்த உடனே மூச்சு வருது. ஏன்னா இங்கே தூங்கலை, இங்கே மூச்சு நிற்கிறான். நம்ம ஏன் இங்கே கொலை பண்ண வந்தோம்? இங்கே வந்து அதான் கேள்வி வந்துடும். அங்கேருந்து கரெக்டாக வருவார் கொலை பண்ணன்ட்டு. எங்கேருந்து? அவர்கிட்ட இருந்து. ஏன் இங்க கேள்வியாவே உட்காந்துக்குது? இது எப்படி உட்காந்துக்குது? அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. இவன் யார் தான் இவன்? நிறைய பேர் இந்த வந்தவனா கேட்டார், நீங்க யார் தான்? எப்படித்தான் உங்களுக்கு புரிஞ்சுக்குது? ஒண்ணுமே இல்லாத என்னத்தை புரிஞ்சுக்க முடியும்? எதனா இருந்தா புரிஞ்சுக்கலாம். டப்பா காடி எதனா புரிஞ்சுக்க முடியும்? ஒரு பொருள் இருந்தா அது என்ன அழைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு பொருளே இல்லை எதனா கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே இல்லாத எதனா கண்டுபிடிக்க முடியுமாங்க? எதனா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். இது மஞ்சள், இது நீலன்ட்டு. இப்ப நாங்க வந்து ஒரு முஸ்லீமா வந்து பேசிக்கிறேன், நீங்க என்ன பண்ணலாம்? திட்டலாம். நான் ஒரு கிறிஸ்தவனா வந்து பேசிக்கிறேன், என்ன பண்ணலாம்? திட்டலாம். நான் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு பேசிக்கிறேன், என்ன பண்ணலாம்? எதுவுமே இல்லை. என்ன பேசலாம்? என்ன பேச முடியும்? என்ன நீ நீளம் சரியா இருக்கு, நீ கட்டிக்கிற பச்சை சரியா இல்லை சொல்லலாம். பச்சை சும்மா கட்டிக்கிறீங்க நீங்க, அப்ப என்ன உங்களுக்கு திட்ட முடியும்? பச்சை சும்மா கட்டிக்கிறீங்க, அதெல்லாம் திட்ட முடியுமாங்க? அது மாதிரி அக்கறை இல்லாம பண்ணுகிறீங்க, அப்ப என்ன பெற முடியும் உங்களால? அப்போ அந்த மனநிலை நமக்கு வரணும். இந்த வாழ்க்கை என்பது நமது அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். எப்படி இருந்தாலும் அதை என்ன பண்ணி தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். அப்ப யாருன்னா உங்களுக்கு இடையில பூந்து என்ன செய்ய முடியும்? இருக்குது. அப்படி வாழ்ற ஒரு மனுஷனா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து எழுதுறாரு அதிர்வலையில மாறுது. ஆல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பா, பீட்டா, தீட்டா, காமா அப்படின்னு சொல்லி 1 2 3 4 அப்படி போகுது அதிர்வலைகள். ஆல்பா ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, அதிர்வலைகளை சும்மா நியூட்ரலைஸ்ட் பண்ணி சும்மா இருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? தெரியுங்க. இதெல்லாம் அதிர்வலைகள் உள்ள இருந்து எழுந்துச்சானா நமக்கு ஏன் இது தோணுது? அங்கேயே நிறுத்துறீங்களே, எதனா பண்ண முடியும் உங்களை? எனக்கு ஏன் இது தோணுது? அங்கே என்ன ஆயிடுது? அங்கேயே கட்டாயிடுது. இங்கே கட்டாயிடுது. ஆனால் சராசரி மனிதர்கள் அப்படி வாழ்றது இல்லை. பாவம் அவர்கள் ஏழைகள். முஸ்லீமாவோ இந்துவாவோ கிறிஸ்துவாவோ இருந்த அத்தனை பேருமே ஏழைகள், கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க அறிவாளி மாதிரி நடிக்கிறாங்க, அறிவாளி மாதிரி நினைச்சுன்னு இருக்காங்க. அவர் பணத்தில் இல்லை வாழ்க்கையில் இல்லை நிறைய மொழிகள் தெரிஞ்சதில்லை, அவர் என்னவா இருக்கலாம்? பிரில்லியன்ஸியாக இருக்கலாம். நல்ல மொழிகள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய மொழிகள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய வசியத்தோட பேசுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் அடிப்படையான உண்மை என்ன தெரிஞ்சுக்கல? நான் ஒரு வெத்து ஒன்றும் இல்லை, வெறும் சந்தோஷத்துக்காக வந்துடுறேன்னு தெரிஞ்சுக்கல. நான் ஒரு நாள் இருந்துட்டு காண போயிட்டு போகிறேன், எவ்வளோ தூரம் இன்பமாக இருக்க முடியுமோ ஒரு காலம் அவர் எவ்வளோ தூரம் இன்பமாக இருக்க முடியும்னு தெரிஞ்சு கூட அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களை ஏமாத்தினா அதுக்கு முடிய தண்டனை அவர் உண்டுன்றது அவருக்கு தெரியாமல் போயிடலாம். ஆனால் நிச்சயமாக உண்டு. கிறிஸ்டியான் நம்ம ஏன்னா பிறருக்கு என்ன நமக்கு என்ன தானே அடுத்தவன் கெடணும்னு நினைக்கும் போது நம்ம கிடப்போறோமா? அப்பதான் நம்ம கெடணும்னே நினைக்கிறோம். அடுத்த எப்ப கெட்டு போனோம்னு நினைப்போமா தெரியுமா? நம்ம கெட்டு போகணும்னு நினைப்போம். நமக்கு சூழ்நிலை உருவாகும் போது தான் கெடுவான் நினைப்பான். திருக்குறளோட சின்ன இருப்பாங்க. கெடுறவன் யாருன்னா நினைச்சிருப்பான். நினைச்சு வேண்டியதான். ஓ அடுத்த ஜென்மம் ஒரு மாசமான ஒரு நான் குஷரோகியம் மொத்தமா பொருள் இப்ப அனுபவிச்சு வச்சுட்டாரு. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் எத்தனை பேர் மிச்சப்பட போறாங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? வாங்க கசல திருப்பி புத்தகாசம் தில் பண்ணி கேள்வி பண்ணி மகராசனா இருக்குன்னு சொல்லணும். அவர் யாராவது அடுத்தது சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரு. பிச்சைக்காரனா சொல்லுவாரு. அவரு எப்படி பாருங்க, அப்படி பண்ணிட்டு வந்து தான். நீங்க என்ன பண்ணாதீங்க, மதிமயங்காதீர்கள். வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கும் ஆனந்தத்துக்கும் உரிமையானது. உங்களை முன்னிலைப்படுத்தாத உங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை.
இல்லை. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை இல்லை. நீங்க நிறைவா வாழலைன்னா உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம் வீணு. கடவுள்கிட்ட ஒரே கொஸ்டின் தான் இருக்கு, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? இங்கிலீஷ்ல கேட்பாருன்னு நீ திருப்தியா வாழ்ந்தியா? அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். பகத்தச்ச எல்லா மொழியும் சொல்லுவாரு. நீங்க எந்த மொழியில பேசினாலும் அவர் பேசுவார். நீங்க நினைச்சுக்க நம்ம மொழியில தான் பேசுவாரு, அதுக்கும் தனியாக ஒரு பாஷை எடுத்து பேசணும் அப்படின்னா நல்லா கிடையாது. எந்த பாஷை வேணா இருக்குன்னா தெரியும். என்ன நிறைவடைந்தாயா? வாழ்க்கை போதுமானதாக இருக்குன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நன்றியில மதிப்பீங்க. இறைவா என்ன மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தல. தன்னை முன்னிலை பார்த்தா தானே உங்களுக்கு அது புரியவே இல்லை. நீ அழகு வச்சுட்டு வாருங்கிறீ, உங்களுக்கு என்ன புரியும்? உனக்கு யாருன்னா டிரைவிங் போஸ்ட் யாருன்னா தேவைப்படுது, அவர் சரி இவர் சரி அது சரி. அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு தூரம் சரி, நான் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கை சரியாக வாழணும். யார் சரியா வாழணும் வாழ்க்கையை? அவர் சரியா வந்தாது, அவருக்கு நான் சரியா வந்தாது. இது ஒரு காலம் நான் தவற கூட வாழலாம் தானே, என்ன உங்களுக்கு நான் தேவை, அது தேவையில்லை உங்களுக்கு. ஆனா நீங்க சரியா வாழ வேண்டியது உங்களுக்கு தேவை. அது எதுன்னு போய் எதுன்னு குழம்பாம நானே பொறுப்பு அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துங்க. அர்த்தமா இருக்கும்.